பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் மற்றும் 17ஆம் அதிகாரம். அதோடு கூட நீங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தையும் கூட சேர்த்து படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதில் கூடுதல் விவரங்கள் கிடைக்கும். நீங்கள் இந்த அதிகாரங்களை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தோடு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம ஏற்கனவே லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் தியானித்த போது எப்படி ஒரு தனி நபருக்காக பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிறது என்று நம்ம தியானித்தோம். இந்த அதிகாரங்களில் முழு தேசத்திற்கும் எப்படி பாவ நிவாரண பலி செலுத்தப்படுகிறது என்று நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பிரதான ஆசாரியன் இந்த பாவ நிவாரண பலியை முழு தேசத்திற்காக செய்ய வேண்டும். அந்த ஒரு நாள் ஆங்கிலத்தில் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று நம்ம வாசிக்கிறோம். தமிழில் பாவ நிவிர்த்தி செய்யப்படும் நாள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் இந்த பாவ நிவாரண பலியை முழு தேசத்திற்காகவும் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அப்போ இந்த நாளில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு சின்ன சின்ன பலிகளாக ஆசாரியன் முதலாவதாக தனக்காக, பின்பு குடும்பத்திற்காக, பின்பு தேசத்திற்காக, இப்படி தனித்தனியாக ஒவ்வொரு காரியத்திற்காக ஆசாரியன் அந்த பலிகளை ஏறெடுக்க வேண்டும். அதில் குறிப்பாக ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் நாம் தியானிப்போம். மற்ற சின்ன விளக்கங்களை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளலாம். 5ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அதில் பாவ நிவாரண பலியாக அவர்கள் 2 வெள்ளாட்டு கடாக்களை தேவ சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதில் முதல் வெள்ளாட்டு கடா என்னப்பட வேண்டும் என்றால் அந்த தேவ சந்நிதியில் அது கொல்லப்பட்டு அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றி ஆசாரியன் தெளிக்க வேண்டும். இன்னொரு வெள்ளாட்டு கடா அதை கொல்லக்கூடாது, அதை தான் போக்காடு என்று நாம் 8ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த போக்காடை என்ன செய்ய வேண்டும் என்றால் அதே அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்திரத்திற்கு அனுப்பிவிட கடவன். இந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்திரத்தில் போகவிட கடவன். இப்போ இந்த போக்காடு மேலே ஆரோன் ஆசாரியன் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய 2 கரங்களையும் அதன் மேலே வைத்து இஸ்ரவேல் முழு தேசத்தினுடைய பாவங்களையும் அவர் அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்கிற அந்த நேரத்தில் முழு தேசத்தினுடைய பாவ பாரம் குற்ற உணர்வு எல்லாமே அந்த போக்காடின் மேலே அது போய்விடுகிறது. அப்போது இந்த நேரம் வரைக்கும் 1 வருட காலமாக முழு தேசமும் அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் அவங்க சுமந்து கொண்டிருந்தாங்க. அவங்க மேலே அந்த குற்ற உணர்வு இருந்தது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நம்ம பார்க்கும்போது ஆசாரியன் அதன் மேலே கைகளை வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா முழு தேசத்தின் மேலே இருந்த இந்த பாவம் எல்லாமே அந்த குற்ற உணர்வு எல்லாமே அந்த போக்காடு மேலே போய்விடுகிறது. எவ்வளவு பெரிய பாவ விடுதலையை அல்லது ஒரு புத்துயிரை புதிய ஜீவனை அந்த இடத்துல அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், மிகவும் சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக ஒவ்வொரு வருஷத்துலையும் நடந்து கொண்டிருந்தது. அப்போ அவங்க கண்ணு முன்னாலே பார்க்குறாங்க நம்ம செய்த பாவம் எவ்வளவு கொடியது. இந்த போக்காடின் மேலே போகிறது. அந்த ஆடை என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்படியே வனாந்திரத்தில் ஆள் இல்லாத இடத்துல அதை அப்படியே அனுப்பி விடுவார்கள். அப்போ முழு தேசமும் அதை பார்த்து பாவ உணர்வு அடைந்து அவர்கள் ஆண்டவரோட கர்த்தர் நம்ம எவ்வளவாக நேசிக்கிறார் என்ற உணர்வுக்குள்ளாக வருகிறார்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களில் இந்த சத்தியத்தை ஆண்டவர் எப்படி நமக்கு இன்னும் புதிதாக்கி இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம்
வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெள்ளாட்டுக்கடா, இளம் காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் பாடுபடும் பொழுது, இயேசு ஒவ்வொரு வருஷத்தில் நாம் செய்த பாவங்களை வருஷமாக அவர் சுமக்கவில்லை. நம்முடைய கடந்த காலம், நிகழ்காலம், வரக்கூடிய எதிர்காலம், இவள் எல்லாவற்றிலையும் நாம் செய்யக்கூடிய பாவங்கள், பூர்வீகமாக நமக்கு கடந்து வரக்கூடிய பாவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில் இயேசு சுமந்து தீர்த்தார். அப்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு பாருங்களேன். முழு உலகத்தினுடைய பாவங்களையும் ஒரே நாளில் ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு அன்பாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம பாவங்களை செய்யும்போது அது ஒரு சின்ன பாவமாக நமக்கு தெரியலாம், பெரிய பாவமாக நமக்கு தெரியலாம். நம்ம கண்ணு முன்னால் அந்த சம்பவம் இன்றைக்கு நடக்காமல் இருக்கலாம். இயேசு நமக்காக மரித்தது ஒருவேளை 2000 வருடங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். ஆனால் நம்ம கண்ணு முன்னாலே நடக்கிறது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இல்லாமல் நிறைய நேரத்தில் நம்ம காணப்படுறதுனால என்ன பண்ணுறோன்னா, நிறைய நேரத்தில் பாவங்களை நாம் துணிச்சலாக செய்கிறோம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மனப்பாங்கு இருக்கிறது, சரி இந்த பாவத்தை இன்னைக்கு நம்ம பண்ணிடலாம், எப்படினாலும் இயேசு நம்மை மன்னித்து விடுவாரே. இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு அது மிகவும் மிகவும் வேதனையை ஆண்டவருக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு உணர்விலிருந்து எப்படி நம்ம விடுதலை பெறலாம் அப்படின்னு இருக்கும்போது, இன்னும் இயேசு நமக்காக சிலுவையில் மரித்தார், அதை குறித்து ஆண்டவர் நமக்கு கூடுதல் வெளிப்பாடுகளை தரும்போது, கூடுதல் உணர்வை ஆண்டவர் நமக்கு தரும்போது, இந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று பாவத்திலிருந்து ஆண்டவருடைய பலத்தோடு விலகி தேவனை நம்ம பின்பற்றலாம். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். இந்த இடத்துல 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, என்னைக்கோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது மாதிரி வசனம் சொல்லுதா? இல்லை, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாக. அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோக தரிசனத்தை பார்க்கும்போது என்னைக்கோ அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசுவை பார்க்கல, இன்றைக்கு கண்களுக்கு முன்பதாக ஃப்ரெஷ்ஷாக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல இயேசுவானவர் காட்சியளித்தார். அப்போ இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போது, இயேசு நமக்காக மரித்தது என்னைக்கோ நடந்தாச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல், இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை போல அவ்வளவு புதிதாக நம்ம கண்களுக்கு முன்னால் காணப்படும் போது தான் நமக்கு அந்த ஒரு ஆழமான ஒரு உணர்வு வரும். பாவத்தை நான் வெறுக்கணும், பாவத்தை விட்டு ஓடணும், ஏன்னா அது இவ்வளவு கொடியதாக காணப்படுகிறது. அப்போ நம்ம வேதத்தை படிக்கும்போது நம்ம உணர்வு ரீதியாக இப்படிப்பட்ட ஒரு ஆழமான உணர்வை நம்ம அடையும் போது தான் நம்ம துணிகரமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பாவம் செய்ய மாட்டோம். மாறாக இயேசு நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை மீட்டு எடுத்து விடுதலையாக்கி அவரோடு ஒரு உறவுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு, நித்தியமாக அவரோடு ஜீவிப்பதற்கு எவ்வளவு பெரிய காரியத்தை சிலுவையில் அவர் செய்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு கிடைக்கிறது. இந்த நேரத்தில் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், நீங்கள் எப்படி பாவத்தை பார்க்கிறீர்கள்? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் தியானிச்சுட்டு கொண்டே இருங்க. நீங்கள் ஒருவேளை பாவத்தினுடைய அந்த ஒரு கோரம் அகோரம் என்னங்கிறத இதுவரைக்கும் உணரவில்லை என்றால், நீங்கள் ஜெபத்தோடு இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும்
துணிச்சலோடு ஒரு நேரம் வரும்போது நான் செஞ்சிடுறேன், எனக்கு அந்த ஒரு பாவ உணர்வு வரமாட்டேங்குது, அல்லது பாவம் எவ்வளோ கொடியதுங்கிற உணர்வு வரமாட்டேங்குது. இந்த வசனத்தை தியானிக்கும் போது, அப்பா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுங்க, உங்களை நான் இனி துக்கப்படுத்தக்கூடாது, உங்களை நான் பின்பற்றணும், உங்கள் பலத்தோடு நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு உங்களை நான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, இன்னும் இயேசு நம்மளை எவ்வளவாக நேசித்தார் என்று அந்த அன்பை அதிகமாக நாம் புரிந்து கொள்வதற்கு அவர் கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் தருவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்படி எங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது என்று நாங்கள் லேவியராகமத்திலையும் எபிரேயர்லையும் வெளிப்படுத்தின விசேஷத்துலையும் இந்த எல்லா வசனங்களிலையும் நாங்கள் பார்ப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை தியானிக்கக்கூடிய, இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவம் எவ்வளவு கொடியது, அது எவ்வளவு இயேசுவை பாதித்திருக்கிறது, எங்களுடைய பாவம் அவர் மேலே வந்ததுனால இப்படி ஒரு மரணம் அடைய வைத்தது என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு எங்களுக்குள்ளால பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தை இருதயத்திலிருந்து வெறுத்து இயேசுவை பின்பற்ற ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு நீங்கள் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் பலப்படுத்துகிறபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.